சென்னை பூந்தமல்லியில் பேச்சுலர்கள் வசிக்கும் வீடுகளை குறிவைத்து செல்போன்களை திருடிச் செல்லும் மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். சிக்கிக்கொள்ளாமல் இருக்க கதவை வெளியே பூட்டிவிட்டு நேக்காக தப்பிக்கும் நூதன திருடன் போலீசில் சிக்குவாரா? திருட்டுச் சம்பவத்தை முடித்ததும் கதவை வெளிப்புறமாக தாளிட்டு தப்பிக்கும் பலே திருடன் இவர்தான். பேச்சுலர்களை அச்சுறுத்தி வரும் பகல் களவாணியின் பின்னணி என்ன? ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் செயல்படக்கூடிய தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடியவர்கள் அதிக அளவில் பூந்தமல்லி பகுதிகளில் வீடுகளை வாடகைக்கு எடுத்து தங்கி வருகின்றனர். கடந்த சில தினங்களாக வாடகைக்கு தங்கியிருக்கும் பேச்சுலர்களின் அறைகளில் இருந்து செல்போன்கள் அடிக்கடி திருடு போய் வந்தன. அங்கிருந்த சிசிடிவி கேமராவின் காட்சிகளை ஆய்வு செய்த போது பேண்ட் ஷர்ட் அணிந்து வந்த டிப்டாப் ஆசாமி ஒருவர் திருட்டில் ஈடுபட்டது பதிவாகி இருந்தது. எந்தவித அச்சமும் இன்றி சர்வ சாதாரணமாக வீடுகளுக்குள் புகுந்து கைவரிசை காட்டும் காட்சிகளும் பதிவாகி இருந்தது. ஆட்கள் இருக்கிறார்களா இல்லையா என நோட்டமிட்டு உள்ளே நுழையும் மர்ம நபர் செல்போன்களை எடுத்து தனது பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு வெளியே செல்வதும், சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்காக கதவை வெளிப்புறமாக தாழ்பால் போட்டுவிட்டு செல்வதும் சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது. நைட் ஷிஃப்ட் முடித்துவிட்டு வரும் பேச்சுலர் வீடுகளை குறிவைத்து இந்த பகீர் திருட்டு அரங்கேறி வருகிறது. இதனால் பூந்தமல்லி பகுதிகளில் வாடகைக்கு தங்கியிருக்கும் பேச்சுலர்கள் அச்சத்தில் மூழ்கி உள்ளனர். கடந்த சில நாட்களில் மட்டும் 5க்கும் மேற்பட்ட செல்போன்களை இதே நபர் சர்வ சாதாரணமாக திருடிச் சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. செல்போனை திருடிச் செல்லும் மர்ம நபரின் உருவம் சரியாக தெரிந்தாலும் போலீசார் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என செல்போன்களை பறிகொடுத்தவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருட்டு தொடர்பாக முறையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் சிலரும் தெரிவித்துள்ளனர். வீடு புகுந்து கைவரிசை காட்டும் திருடன் வந்த வேலை முடிந்ததும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க கதவை வெளிப்புறமாக தாழிட்டு செல்வது நூதனமாக உள்ளது. திருட்டில் ஈடுபடும் டிப்டாப் ஆசாமி கைது செய்யப்பட்டால் மட்டுமே பூந்தமல்லி பகுதியில் வசிக்கும் பேச்சுலர்களின் நிம்மதி இயல்பு நிலைக்கு திரும்பும்.